95 சாரிஜி மகாராஜ் பெங்களூரில் ஒரு கார்டனில் ஒரு டாக்கு, கிருஷ்ணாவோட கார்டனோட இனாகுரேஷனில் டாக் கொடுத்தபோது சொன்னார், உடல் அப்படின்றது உங்கள் அப்பா அம்மாவுடைய ஜீன்ஸ்லேயே நமக்கு வருது. அதில் அது அழகாக இருக்கும், அழகாக இல்லை, இந்த கலரு, இந்த ஜாதி, இந்த மதம், இது உங்கள் அப்பா அம்மாவுடைய சேர்வின் மூலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்ஸ் எப்படி செய்கிறதோ அதை வச்சு நம்மளுடைய உடல் வருது. வாழும்போது இருக்கக்கூடிய அறிவோ இல்லை நீங்கள் சேர்க்கக்கூடிய செல்வமோ உங்களுடைய பூர்வ ஜென்ம சம்ஸ்காரிலேருந்து வருது. ஆன்மீக முன்னேற்றம்ன்றது நீங்கள் என்ன தான் பண்ணாலும் குருநாதர் கொடுக்காமல் வரப்போகிறது இல்லை. குருநாதரும் கடவுளும் ஒன்றுன்றது சொல்லுவாங்க, உணர்ந்தோன்னா ஒத்துக்கிறோம், இல்லைன்னா ஒரு பேச்சாவது வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் மீறி அவர் ஒரு பாயிண்ட் அங்கே சொன்னார், இந்த இடைப்பட்ட வாழ்வில் இருக்கக்கூடிய இந்த கேரக்டர், உங்களுடைய வாழ்வின் அணுகுமுறை, இந்த தன்மை, இந்த ஆட்டிடியூட், இதெல்லாம் தான் உங்கள் கையில் இருக்குது, இது மட்டும் தான் உங்களால் மாற்ற முடியும்னு சொல்கிறார். இது எனக்கு பல வருடங்களாக இது ஓடினாலும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி இது எனக்கு பதில் புரியுது, பதில் வெவ்வேறு பரிணாமத்தில் வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு 2 எக்ஸ்ட்ரீம், ஒன்று சுகம் இல்லை துக்கம், இல்லைன்னு நார்மலாக இப்படி வண்டி ஓடிட்டு. நார்மலாக வண்டி ஓடும்போது ஒன்றும் பெரிய பிரச்சனை, அது பாட்டு ஓடிட்டுருக்கும், ஒரு ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷன் ஓடுற மாதிரி. இந்த சுகமோ இல்லை அதீத சுகமோ வரும்பொழுது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது.